மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய கவிதை நீ வார்த்தைகள் நான். அத்தியாயம் 50. ஸ்ருதியை பற்றி அஸ்வினிடம் கோரி அவன் மனதில் ஸ்ருதியை புகுத்தி இருந்த கோபி இப்பொழுது அஸ்வினை பற்றி ஸ்ருதியிடம் கோரி மீண்டும் அதே தவறை செய்தான். உங்களை பற்றி எதுவும் என்கிட்ட சொல்ல மாட்டீங்க, ஆனால் என்னை பற்றி மட்டும் உங்கள் அக்கா பையன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்கீங்க இல்லை என்றாள் கோபமாக. ஆச்சரியமாக அவளை பார்த்தவன், உனக்கு எப்படி தெரியும்? அச்சு சொன்னானா என்று கேட்டான். அவள் பதில் சொல்லவில்லை. சில நிமிடங்கள் பொறுத்து பார்த்தவன் பின் கூறினான், எனக்கு அச்சுவுக்கு 2 பேருக்குமே அப்பா அம்மா இல்லை. என்னோட அம்மா எனக்கு 17 வயசு இருக்கும்போதே இறந்துட்டாங்க. பிளட் கேன்சர். எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பண்ணோம். முடிஞ்ச வரைக்கும் அவங்கள காப்பாற்றி வைக்க போராடணும். ஆனால் முடியல. அதுக்கு மேலேயும் அவங்க இருந்து சித்திரவதையை அனுபவிக்கணுமா அப்படின்ற அளவுக்கு தோணிடுச்சு. ஒரு நாள் எனக்கும் அப்பாவுக்கும் பாரமாக இல்லாமல் அவங்க உயிர் பிரிஞ்சிடுச்சு. அப்பாவுக்கு அம்மானா ரொம்ப பிடிக்கும். அம்மாவோட இறப்புக்கு அப்புறம் அப்பா ரொம்ப உடஞ்சி போயிட்டார். நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போது அப்பாவுக்கு ரொம்ப உடம்புக்கு முடியாமல் போயிடுச்சு. அதனால் நான் படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு டாக்ஸி ஓட்ட ஆரம்பித்து அப்படியே அப்பாவையும் பார்த்துக்க ஆரம்பித்தேன். கொஞ்சம் மாதம்தான் அவரும் என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டாரு. அச்சுவோட அப்பா சின்ன வயசுலேயே இறந்துட்டாரு. அவனோட 15 வயசில் அவனோட அம்மா இறந்துட்டாங்க. அதில் இருந்து அவன் என் கூட தான் இருக்கான். அவனோட படிப்புக்காக என்னோட காரை நான் வித்துட்டேன். அதில் அவனுக்கு ரொம்ப வருத்தம். அவனால தான் நான் வேலைக்காரன் ஆயிட்டேனோ அப்படின்னா அவன் மனசில் எப்பவும் ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும். அதை போக்கணும்னு தான் உங்களை பற்றியெல்லாம் அவன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பேன். அதிலும் உன்னை பற்றி, நீ என்கிட்ட காட்டுற பாசத்தை பற்றி அவன்கிட்ட நிறைய சொல்லியிருக்கேன். அப்போதான் அவனோட மனசு அமைதியாகும் அப்படின்னு நினச்சேன். சாரி பாப்பா, உன்கிட்ட எங்களை பற்றி சொல்லக்கூடாதுன்னு இல்லை. அவன்கிட்ட சொல்கிற தேவை இருந்ததுனால தான் உன்னை பற்றி அவன்கிட்ட சொன்னேன். பரவாயில்ல அண்ணா, விடுங்க. ஆமாம், நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லலையே. உனக்கு எப்படி தெரியும் நான் உன்னை பற்றி சொல்லியிருக்கேன்னு? அச்சு உன்கிட்ட சொன்னானா? கோபி கேட்டதும் அவனை மறைக்க ஆரம்பித்தாள் ஸ்ருதி. அச்சச்சோ, என்ன பாப்பா மறைக்கிற? அவனோட சேட்டையை உன்கிட்டையும் காட்டிட்டானா என்றான் திகைப்போடு. ஆமாம், என்கிட்ட என்ன பண்ணான் தெரியுமா என்றவள் அவன் பொய் சொல்லி தன்னிடம் அடி வாங்கியதை கூறினாள். உறக்க சிரித்தான் கோபி. என்ன அண்ணா சிரிக்கிறீங்க? ஒன்றும் இல்லடா, எப்பவும் உன்னை பற்றி அவன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, அதில் அவனுக்கு கொஞ்சம் பொறாமன்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்படி உன்கிட்ட விளையாடி இருக்கான். அதுக்குன்னு அப்படியா பொய் சொல்லுவான்? நீ வேறம்மா, அவன் வாயை திறந்தாலே பொய் தான் வரும். உனக்கு ஒன்று தெரியுமா? அவன் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கான் இல்லை? திரும்பி கோபியை முறைத்தவள், ஐய, அவனுக்கு அவ்வளோ சீனெல்லாம் இல்லை என்றாள். மீண்டும் உறக்க சிரித்தான் கோபி. ஓகே ஓகே, இப்போ அப்படி இல்லை போல. ஆனால் அவன் காலேஜ் படிக்கும்போது அவன்கிட்ட நிறைய பொண்ணுங்க ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாரையும் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவான் தெரியுமா? என்னை பற்றி தப்பு தப்பாக சொல்லி நான் பொண்ணுங்க கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லுவேன். நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. என்னை மீறி ஏதாச்சும் பண்ணால் நான் அடிப்பேன். அப்படி இப்படின்னெல்லாம் என்னை பயங்கரமாக எல்லா பொண்ணுங்க கிட்டேயும் டேமேஜ் பண்ணி வச்சிடுவான். நான் காலேஜுக்கு போனாலே எல்லா பொண்ணுங்களும் என்னை ஏதோ வில்லனை பார்க்குற மாதிரி தான் பார்த்து வைப்பாங்க. நீயே சொல்லுடா, என்னை பார்த்தா வில்லன் மாதிரியா இருக்கு? சிரித்து விட்டாள் ஸ்ருதி. இல்லைண்ணா, அவங்களுக்கெல்லாம் உங்களை பற்றி தெரியல. நீங்கள் தான் ஹீரோ மாதிரி இருக்கீங்க. அவன்தான் வில்லன் மாதிரி இருக்கான். பாத்தியா பாத்தியா, நீ இப்படி சொல்கிற இல்லை? இதுதான் அவனுக்கு கோபம்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறீங்க அண்ணா? எனக்கு புரியல. எல்லாருக்கும் அவனை பிடிக்கும். என்னை பற்றி தப்பு தப்பாக சொல்லி வைக்கிறதுனால யாருக்கும் என்னை பிடிக்காது. ஆனால் உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் இல்லை? அதனால தான் இப்படி சேட்டை பண்ணியிருப்பான். நீ எதுவும் மனசில் வச்சுக்காதடா. அதெல்லாம் எதுவும் இல்லை அண்ணா. சிறிது நேரம் இருவரும் மௌனமாக இருந்தார்கள். ஏன் அண்ணா, எப்பவும் இப்படி தான் எல்லார்கிட்டையும் வம்பு பண்ணிக்கிட்டு இருப்பானா? சேச்சே, அவனா யார்கிட்டையும் போய் எதுவும் செய்ய மாட்டான். சும்மா அவனுக்கு நெருக்கமானவங்க கிட்ட தான் அப்படியெல்லாம் பண்ணுவான். அது மட்டும் இல்லைம்மா, எனக்கும் என் சித்தப்பாவுக்கும் எப்பவும் சண்டையை மூட்டி விட்டுடுவான் என்றவன் அவன் செய்யும் சேட்டைகளை எல்லாம் சொல்லி அடுக்கிக் கொண்டே இருந்தான். அவளும் அனைத்தையும் கேட்டு தன்னை மறந்து சிரித்து கொண்டு இருந்தாள். திடீரென்று அவளுக்கு ஏதோ தோன்ற, அண்ணா ஒரு நிமிஷம் என்றாள். என்னம்மா? அவனுக்கு கராத்தே தெரியுமா? ஏன் அப்படி கேட்குற? இல்லை, என்கிட்ட அவன் கராத்தேல பிளாக் பெல்ட் வாங்கியிருக்கிறதா சொன்னான். மீண்டும் உறக்க சிரித்தான் கோபி. அட போமா, நீ வேற. கராத்தேவுக்கு ஸ்பெல்லிங் கூட அவனுக்கு தெரியாது. அவனுக்கு எப்பவும் படிக்க மட்டும்தான் நேரம் இருக்கும். எந்நேரமும் படிச்சுக்கிட்டே இருப்பான். அதை தவிர வேற எதுவும் செய்ய மாட்டான். நானே கேட்பேன், ஏண்டா இப்படி இருக்கன்னு. அது என்னவோ அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் அவன் அப்படியே ஆகிட்டான். அதனால தான் அவன் பண்ணுற குறும்பு எல்லாத்தையும் நான் பெருசாக எடுத்துக்கிறதில்ல. தன்னோட வருத்தத்தை எப்பவும் வெளியே யார்கிட்டையும் காட்டிக்கவே மாட்டான்.
உள்ளேயே வச்சுக்கிட்டு எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். கோபி புன்னகையோடு கூறினாலும் அவன் குரல் வருத்தத்தோடு ஒலித்தது. ஸ்ருதி எதுவும் சொல்லவில்லை. ஆனால் வீட்டிற்கு வந்த பின்பும் அஸ்வினை பற்றியே யோசித்து கொண்டு இருந்தாள். அவளிடம் அவன் கேட்டதே திரும்ப திரும்ப அவள் காதுகளில் ஒலித்து கொண்டிருந்தன. கொஞ்சம் பேசலாமில்ல, கொஞ்சம் சிரிக்கலாமில்ல, அது என்ன மாமா கிட்ட மட்டும்தான் சிரிப்பியா? இப்படி சிறு பிள்ளையை போல் கேட்டுக்கொண்டே இருந்தவனை நினைத்து இப்பொழுது அவள் இதழில் புன்னகை பூத்தது. ஒரு நாள் கல்லூரிக்கு செல்வதற்காக பேருந்து நிறுத்தத்தில் நின்றிருந்தாள். கல்லூரி பேருந்து வருவதற்காக காத்து கொண்டு இருந்தாள். தன் தோழிகளோடு பேசிக்கொண்டு இருக்கையில் ஒரு பைக் அவளை நெருங்கி வந்து நின்றது. யார் என்று பார்த்தாள். அவனோ ஹெல்மெட் அணிந்திருந்தான். அவளும் அவன் தோழிகளும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு கொஞ்சம் ஒதுங்கி நின்றனர். மீண்டும் ஸ்ருதியை நெருங்கி அந்த பைக் வர பின்னால் நின்று பேசிக்கொண்டிருந்த அவள் வகுப்பில் படிக்கும் ஆண் நண்பர்கள் சட்டென்று முன்னே வந்தனர். டேய், யாருடா நீ என்று ஒருவன் அதட்ட. நீங்க இருங்கடா, நானே பார்த்துக்கிறேன் என்றாள் ஸ்ருதி. அந்த ஹெல்மெட் அணிந்தவனின் அருகில் வந்தவள், என்ன ஈவ்டீசிங்கா? போலீஸ்க்கு கால் பண்ணவா, இல்லை நானே கத்தி எடுத்து சொறிவிடவா என்றாள் தைரியமான பார்வையோடு. அவன் பதில் சொல்லாமல் பைக்கின் ஆக்சிலேட்டரை முறுக்க, அடி கேட்டுக்கிட்டே இருக்கேன், யாருடா நீ என்றவள் அவன் ஹெல்மெட்டை கழற்ற முயன்றாள். ஏ இரு இரு என்றவன் அவசரமாக பெல்ட்டை விடுவித்து ஹெல்மெட்டை கழற்றினான். அஸ்வின் என்று தெரிந்ததும் அவனை முறைத்தவள் அவன் தலையில் நங்கென்று கொட்டினாள். இப்போ எதுக்கு என்கிட்ட வந்து வம்பு பண்ணிக்கிட்டு இருக்க என்றாள் கோபமாக. புன்னகையோடு தலையை தேய்த்து கொண்டவன், இந்த பக்கம் ஒரு வேலையா போறேன், வழியில் உன்னை பார்த்தேன், அதுதான் உன்னை காலேஜில் ட்ராப் பண்ணலாமான்னு கேட்க வந்தேன் என்றான். ஏனோ முதல் நாள் அவனை பார்த்தபோது இருந்த தயக்கம் இப்பொழுது அவளுக்கு இல்லை. கோபி கூறியதையெல்லாம் கேட்டு கேட்டு அவளுக்கும் அவன் ஏதோ முன்பே பழகியவன் போல் மனதிற்குள் தோன்ற ஆரம்பித்திருந்தான். ஓ, பிக்கப் ட்ராப்பா என்றாள் ஒற்றை புருவத்தை ஏற்றி இறக்கி. கன்னத்தில் கை வைத்து புன்னகையோடு அவளையே பார்த்தான் அஸ்வின். அதற்குள் அவள் தோழிகள், ஏய் ஸ்ருதி, யாருடி இது, செம ஹான்சமா இருக்கான் என்று அவள் காதில் கிசுகிசுத்தனர். சட்டென்று முகத்தை சுளித்தவள், என்னடி டேஸ்ட் உங்களுக்கெல்லாம் என்று அவர்களை முறைத்தாள். எங்க டேஸ்ட் எல்லாம் நல்லதா இருக்கு, உனக்கு தான் கண்ணு தெரியல என்று அவர்கள் கோபமாக சொல்லிவிட்டு அவனை ரசிக்க ஆரம்பித்தனர். அதை கண்டு கோபம் கொண்டவள், இப்போ என்ன உன் கூட நான் வரணுமா என்று கேட்டாள். ஆமாம் என்பதை போல் தலையசைத்தான். டேய் தனுஷ், இங்க வாடா என்றாள். பின்னால் நின்றிருந்த ஒருவன் அவள் அருகில் வந்தான். என்னடி, நீ கராத்தேல பிளாக் பெல்ட் தானே? ஆமா, ஏன் உனக்கு தெரியாதா? அதை கேட்டதும் அஸ்வின் திகைத்தான். இதோ இந்த சாரும் பிளாக் பெல்ட் தான் என்று அஸ்வினை காட்டி சொல்லிவிட்டு அஸ்வினிடம் திரும்பியவள், நீ இப்போ இவன் கூட சண்டை போட்டு ஜெயிச்சு காட்டு, அதுக்கப்புறம் உன் கூட வரேன் என்றாள். தலையில் அடித்து கொண்டான் அஸ்வின். மாமா சொல்லிட்டாரா என்று கேட்டான். அவள் அலட்சியமாக தன் முகத்தை திருப்பிக் கொள்ள அதிலேயே புரிந்து கொண்டவன் இப்பொழுது சரண்டர் ஆவதை தவிர வேறு வழி இல்லை என்று முடிவு செய்து கொண்டான். ஹலோ தனுஷ் பிரதர், ஐ எம் சாரி, இப்போ சண்டையெல்லாம் வேண்டாம். பிகாஸ் எனக்கு கராத்தே எல்லாம் தெரியாது, சும்மா உங்கள் ஃப்ரெண்டை உஷார் பண்ணலான்னு போய் சொன்னேன். என்னது என்றனர் எல்லோரும் கோரஸாக. அவனோ பயந்தவன் போல் முகத்தை வைத்து கொண்டவன், ஐயோ இப்படியெல்லாம் கத்தாதீங்க, எனக்கு சத்தம் கேட்டா அலர்ஜி, அது எனக்கு ஒரு வியாதி மாதிரி, அதிகமான சத்தம் கேட்டால் நான் மயக்கம் போட்டு விழுந்துடுவேன். எல்லோரும் பாவமாக அவனை பார்க்க ஸ்ருதியோ தன் பையை கொண்டு அவனை அடிக்க ஆரம்பித்தாள். பொய் பொய், வாயை திறந்தா பொய் மட்டும்தான் வருமா என்றாள் கோபமாக. உரக்க சிரித்தான் அஸ்வின். ஓ, அப்போ அது பொய்யா என்றாள் அவள் தோழி ஒருத்தி. அப்போ நீங்க அவளை உஷார் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்றதும் பொய் தானே என்றாள் இன்னொரு பெண். அவன் பதில் சொல்லும் முன், எச்சி சும்மா இரு என்று விட்டு அவனை முறைத்தவாறே அவன் பின்னால் ஏறி அமர்ந்து கொண்டாள் ஸ்ருதி. அவன் எல்லோருக்கும் பாய் சொல்ல எல்லோரும் கண்களில் ரசனையோடு பாய் என்றார்கள். அதை கண்டவள் அவன் பின்னந்தலையில் தட்டி, முதல்ல கிளம்பு என்றாள். வழி நெடுகிலும் இருவரும் எதுவும் பேசவில்லை. அவள் கல்லூரியில் அவளை இறக்கிவிட்டான். அவளோ அவனிடம் ஒரு வார்த்தையும் சொல்லாமல் உள்ளே போக அவள் கைப்பிடித்து இழுத்து நிறுத்தினான். என்னடா என்றாள் கோபமாக. அன்னைக்கு நீ என்ன கேள்வி கேட்டல்ல, அதே கேள்வியை இன்னைக்கு உன்கிட்ட நான் கேட்கவா? என்ன கேட்கணும்? நாம் இதுக்கு முன்னாடி பழகினதே இல்லை, அப்படி இருக்கும்போது என்ன நம்பி என் பைக்கில் வந்தியே, அது எப்படி? இவ்வளவு சகஜமாக என்கிட்ட பேசுறியே, எப்படி? திகைத்தாள் ஸ்ருதி. நிகழ்ந்தது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.